சரி கவனி. அடுத்து கழிவுனா என்னன்னு சொல்ல போகிறேன். அதாவது பயன்படுத்திய ஒரு பொருள் மீண்டும் நமக்கு தேவைப்படலைன்னா அதைத்தான் கழிவுன்னு சொல்கிறோம். பயன்படுத்திய ஒரு பொருள் திரும்ப நமக்கு தேவைப்படலைன்னா அது என்னது? கழிவு. அது கழிவு திடநிலையில் இருக்கும், திரவ நிலையில் இருக்கும், வாயு நிலையில் இருக்கும். அந்த கழிவு எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா வீடுகளில் இருக்கும், பள்ளிக்கூடங்களில் இருக்கும், சந்தையில் இருக்கும், மருத்துவமனையில் இருக்குது, கடைகள் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே கழிவு இருக்கும். ஸ்கூலில் எந்த மாதிரி கழிவுகள் இருக்கும்னா நீங்கள் சாப்பிட்டு போடுற பேப்பர்ஸு, நீங்கள் எழுதி போடுற பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். வீட்டில் என்ன மாதிரி இருக்கும்? பேப்பர்ஸ் இதே மாதிரி தான். நம்ம சாப்பிட்டு மிச்சம் போடுற அந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் காய்கறியை கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி பழங்கள் வாங்கினோம்னா அந்த பழங்கள் மிச்சமாக இருக்கிறது, இது எல்லாம் கழிவுகளாக இருக்கும். மருத்துவமனையில் என்னென்னா ஊசி, மாத்திரை, அந்த இது சிரஞ்சு ஊசி போடுற அந்த இது எல்லாமே சீட்டு, இது எல்லாமே மருத்துவமனையில் இருக்கும். சந்தையில் எந்த மாதிரி இருக்கும்னா டீ பேப்பரு, டீ குடிக்கிற கப்பு, வாட்ரு கேனு, அங்கே சந்தையில் விற்கக்கூடிய காய்கறி, அந்த கழிவுகள் தேவையில்லாதது, அழுகி போனது எல்லாம் இருக்கும். இதுதான் கழிவுகள். கழிவுகள்னால் என்னென்னு புரியுதா?